ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்றது. இதுதான் பக்தி செய்ய வேண்டும், பகவானை பற்றி தியானம் செய்ய வேண்டும் என்று நமக்கு விதிக்கக்கூடிய வார்த்தை. வேதம் எப்பவுமே இப்படி உள்ளது, இது ஒரு வழி, இது ஒரு வழின்னு சொல்லாது. இதை செய் என்று கட்டளையிடும் வேதம் என்பது. அப்படி நமக்கு கட்டளையிடுகிறது. ஆத்மா பரமாத்மாவை பற்றி நீ கேட்க வேண்டும், அவனை பற்றி ஆலோசிக்க வேண்டும், அவனை பற்றி தியானம் செய்ய வேண்டும், அவனை காண வேண்டும் இப்படின்னு கட்டளையிடுகிறது. முதல் படி என்ன? ஸ்ரோதவ்யா, அவனை பற்றி ஒரு ஆச்சாரியனிடம் சென்று அடிபணிந்து கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸ்ரவணம் முதல் படி. அந்த ஸ்ரவணம் என்பது அடுத்த படிக்கு வழியாகவும் இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகும், கேட்பதுதான் எனக்கு விருப்பமானதாக உள்ளது, அதற்கு அடுத்த படிக்கு செல்வதற்கே எனக்கு ஆசையில்லை என்றே தோன்றிவிடும். பரீட்சித்து சுகரிடமிருந்து தன்னுடைய பாகவத புராணத்தை கேட்டாரோ இல்லையோ, அதற்கு நடுவே சுகர் ஒரு முறை நிறுத்தி, பரீட்சித்து நீ ராஜா, உனக்கு அப்பப்ப போகங்கள் நன்றாக சாப்பிட்டு தூங்கி இதெல்லாம் பழக்கம் இருக்கும், நான் பாட்டுக்கு பாகவத கதையை சொல்லிண்டே இருக்கேனே, உனக்கு பசி தூக்கம் தாகம் எல்லாம் எடுக்கலையா? நீ வேணா ஒரு அரை மணி நேரம் விராமம் எடுத்துக்கொண்டு சென்று உணவை ஏதான சாப்பிட்டு விட்டு வருகிறாயானால் எனக்கு அப்படி ஒன்றும் ந அதிதுஸ்ஸகா க்ஷுண்மே, என்னுடைய பசி அவ்வளவு தாங்க முடியதாக இருக்கவில்லை. ஏனென்றால் பிபந்தம் துவன் முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம், உம்முடைய திருவாயிலிருந்து ஹரிகதை என்கிற அமிர்தம் வந்துட்டு இருக்கா, அதை நான் பருகிக்கொண்டேதான் இருக்கிறேன். வயர் நன்றாக நிரம்பி உள்ளது, மனது நிரம்பி உள்ளது, பசியே எடுக்கவில்லை, நீர் தொடரலாம் என்று சொன்னார். அப்ப பகவானுடைய கதைகளை கேட்டால் அதுவே போரும் என்ற நிலையும் இருக்கலாம். அல்லது கேட்டு கேட்டு மேலே இருக்க போற படிகளுக்கு நான் முன்னேறுகிறேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஒன்னொன்னுமே இது ஒரு படி என்று வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது அதுவேதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், எதற்காக பண்றதுக்காக பண்ணேன், தினமும் சஹஸ்ரநாமம் சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, பகவானை பற்றின 4 நாமங்களை சொல்வது பிடித்துள்ளது, செய்கிறேன்னால் அது தவறே கிடையாது, அவ்வளவுதான் பக்தி. ஏனால் இது பக்தி யோகத்தின் ஒரு இது, இதை செய்வதுதான் பக்தி யோகம் என்று சொல்லவில்லை. பக்தி யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரை தியானம் செய்வதுதான். அதற்கு பிறகு எழுந்து மிச்சம் இருக்கிற காலம் இருக்குல்ல, 2 மணி நேரம் தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க தினமும், அது பக்தி யோகம். எழுந்த பிறகு மிச்சம் இருக்கிற 22 மணி நேரம் என்ன பண்றது? அதுக்கு தான் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், இது எல்லாமே. ஆகையால் இது எதுவுமே கட்டளையிடப்பட்டது அல்ல, தானாக ஆசைப்பட்டு வரக்கூடியது. ஆகையால் இதை படியாகவும் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இலக்கு, இதற்கு மேல் எனக்கு செல்ல விருப்பமில்லை, நாம சங்கீர்த்தனமே செய்து கொண்டு வாழ்கிறேன் என்றால் இருக்கலாம். ஆக முதலில் ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்க வேண்டும். ஆழ்வாருடைய பாடல்களை பாடினார், கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. ஆழ்வார் திருவாய்மொழி பாட ஆரம்பிச்சார்னால் வானவர்கள், இப்பனா தேவர்கள் அல்ல, நித்திய சூரிகள் எல்லாம் நின்று என்னமா பாடர், எவ்வளவு இனிமையான பாடர்கள், செவிக்கு இனிய செஞ்சொல். ஆழ்வாருடைய பாடலை ரொம்ப இனிமையான சொல் என்று பாராட்டி கேட்டு ஆறார் வானவர்கள் போதும் என்கிற எண்ணமே வராதான். 10 பாட்டு பாடுவார் ஆழ்வார். காட்டித்தன் கனகடல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டா தெம்பெருமானை வளங்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை 1000த்துள் இப்பத்தும் கேட்டு. 1000 பாசுரம் பாடினேனே, இந்த 10 பாசுரங்களை வானவர்கள் கேட்டார்கள் என்றால் ஆறார் போதும் என்று தோணவே தோணாது. வானவர்கள் செவிக்கினிய சொஞ்சொல்லை. அப்ப என்ன சொல்லுவார்? பாட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் பாட வேண்டும் என்று கேட்பார்கள். மறுபடியும் முதல் பாட்டிலிருந்து 10 பாசுரங்களை பாடுவார். இன்னொரு தடவை கேட்கணும், இன்னொரு தடவை கேட்கணும், இப்படின்னு இந்த 10 பாட்டை தாண்டியே போக மாட்டாளாம். அப்படி இனிமையான பாடல்கள். அப்ப ஸ்ரவணம் அனைவரும் நமக்கு காட்டியது. கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் ஒரு வண்டி ஓட்டின்னு போறோமா கேட்கணும், சமையல் செய்கிறோமா கேட்கணும். கேட்க முடியாதா? மனது ஒருமித்து கேட்க முடியவில்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஏதான ஒரு ஸ்தோத்திரத்தையோ பாசுரங்களையோ, நமக்கு தான் இப்ப எல்லா கருவிகளும் இருக்கே, அதை பாட்டுக்கு பாட விட்டுட்டு கூட நாம சொல்லிட்டு இருந்தால் எதெல்லாம் மனதில் நன்று பதிந்திருக்க கூடியவையோ அதுக்கு ரொம்ப கவனம் எல்லாம் தேவையில்லை. திருப்பாவைய சொல்ல ஆரம்பிச்சா கவனம் வேற எங்கேயான் இருந்தாலும் திருப்பாவை பாட்டுக்கு ஓட்டும். ஆனா பொழுது நல்ல பொழுதா போகுமோ இல்லையோ, ஒன்று கேட்க வேண்டும், அல்லது அடுத்து சொல்றார் கீர்த்தனம். சிரவணத்துக்கு அடுத்து கீர்த்தனம். கேட்டுக்கொண்டால் மட்டும் போராது, அதை 4 பேரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே என்று கண்ணன் தெரிவிக்கிறார். சததம் எப்பொழுதுமே,
கீர்த்தயந்தகா, என்னை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஸ்தோத்திரங்களை சொல்வதாக இருக்கலாம், நாம சங்கீர்த்தனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு வகையில் அவரை பற்றி சொல்ல வேண்டும். போதயந்த பரஸ்பரம், ஒருவருக்கு வாமனாவதாரத்தின் சரித்திரம் தெரியும், மற்றொருவருக்கு நிருசிம்மாவதாரத்தின் சரித்திரம் தெரியும். இருவரும் பக்தர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறையில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இவர் பாட்டு தியானம் பண்ணுவர், அவர் தனியாக தியானம் செய்வாரானா கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று தனக்கு தெரிந்த வாமன சரித்திரத்தை இவருக்கு சொல்ல வேண்டும், இவர் தனக்கு தெரிந்த நிருசிம்ம சரித்திரத்தை அவருக்கு சொல்ல வேண்டும். சொன்னால் அறிவு வளர்றதோ இல்லையோ? நாளைக்கு தனியாக இருந்தால் ரெண்டு சரித்திரமே இப்ப கையில் இருக்குமே. அறிவை பகிர்ந்து கொள்வதன் பெருமையே அதுதான். இப்படி செய்ய வேண்டும். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடை தயர்வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அதுகாணும் கண்பயனாவதே. பகவானுடைய கதைகளை ஒருவருக்கொருவர் சொல்லி கண்களில் நீர் பெருக, உடலெல்லாம் மயிர் கூச்சல் எரிந்து எழுந்து நடக்க முடியல. கதை முடிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். கண்ணனுடைய கதையை கேட்டு கொஞ்சம் மயக்கமா இருக்கு, கால் எழுந்து நடக்க முடியவில்லை, 5 நிமிஷம் உட்கார்ந்து கொண்டு எழுந்து நடந்து சென்றார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களை பார்த்துட்டே இருக்கணுமா? அவர்களை அதுதான் கண் பயனாவதே. அப்படிப்பட்ட பக்தர்களை பார்ப்பதுதான் கண் பெற்ற பயன். அவர்களுடைய சேவடி செழும் சேரி என் சென்னிக்கு அணிவனே. 2 பேர் பகவத் கதைகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தரையில் விழுந்து அங்கிருக்கிற மண்ணோடு சேர்ந்து சகதியா ஆயிடுமா. குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார், அந்த சகதியை எடுத்து நான் திலகமிட்டுக் கொள்ள போகிறேன். திருமண் ஸ்ரீச்சன்னம் எல்லாம் வேண்டாம். அந்த அடியவர்கள் கீழே மணல் இருக்கு, அவர்கள் கண்ணிலிருந்து பகவானுடைய கதைகளை நினைத்து கண்ணீர் வருகிறது. ரெண்டையும் சேர்த்து குழைத்து என் சென்னிக்கு அடிவனே நான் திலக்கமாக இடப்போகிறேன் என்கிறார். அப்ப அது கீர்த்தனம், ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வது. நாம சங்கீர்த்தனம் என்பதும் இதில் தான் அடங்கும். கீர்த்தனம்னா கதைகளை மட்டும் சொல்வதல்ல. நாம சங்கீர்த்தனம் கலியுகத்துக்கு மிக முக்கியமான தர்மமாக சொல்லப்படுகிறது. தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று புராணம் தெரிவிக்கிறது. பகவான் என்ன செய்தார்? 4 யுகங்கள் உள்ளனவோ? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். கிருதயுகத்திலே தர்மம் முழுவதுமாக 4 கால்களோடு இருக்குமா. அடுத்தது யுகத்தில் 2வது யுகத்திலே ஒரு கால் சென்றுவிடும், 3 கால்களோடு நிற்கும். 3வது யுகத்தில் 2 கால்களோடு இருக்கும். கலியுகத்தில் ஒரே ஒரு காலில் தான் தர்மம் நின்று கொண்டிருக்கிறது. ஆகையால் மோசமான சமயம். கலி முத்த முத்த அந்த காலும் மெதுமெதுவே சென்றுவிடும். ஆகையால் யுகங்கள் செல்ல செல்ல பகவானை நினைப்பது கஷ்டமாக ஆகும். தர்ம காரியங்களை செய்வதோ அவரிடத்தில் பக்தியோடு இருப்பதோ சிரமமானதாக ஆகும் இல்லையோ? அதற்காக பகவான் என்ன செய்தார்? இதுதான் என்னை அடைவதற்கான வழி. யுகம் எந்த யுகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ இதை செய்தால்தான் 80 மதிப்பெண்கள் தான் ஏதோ ஒரு இடத்துல நுழைவதற்கான ஒரு நிபந்தனைன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் கஷ்டமா இருக்கட்டும். இப்ப இந்த இது வந்ததே, இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாரும் வியாதியிலெல்லாம் கஷ்டப்பட்டாலே அந்த சமயத்திலும் நீ 80 வாங்கினால்தான் நுழைவு. அது இல்லாத சமயத்திலும் 80 வாங்கினால்தான் நுழைவுன்னா ஒவ்வொரு சமயத்தில் வர கஷ்டங்களை வைத்து சில அதற்கு சலுகைகள் கொடுக்கிறாளோ இல்லையோ? இவ்வளவு முடியாட்டா இந்த வருஷம் மட்டும் இவ்வளவு வச்சுப்போம் என்று சொல்கிறார்கள். அதை போல் கண்ணன் என்ன செய்தார்? முதல் யுகம் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு ரொம்ப சரியான யுகம், அதற்கு அனுகூலமான யுகம். அதனால் அவர் மதிப்பெண்களை அதிகமாக வைத்து விட்டார். நன்கு தியானம் செய்து பகவானை இடைவிடாமல் சிந்தித்தால்தான் முக்தி கிடைக்கும். அடுத்த யுகம் இன்னும் கொஞ்சம் சக்தி குறையுமோ இல்லையோ மனிதர்களுக்கு. அதனால் அப்போது தியானம் எல்லாம் செய்ய வேண்டாம், வேள்விகளை செய்யுங்கள், யாகம் ஹோமம் முதலானவற்றை செய்யுங்கள் என்று மதிப்பெண்களை குறைத்து விட்டார். அதே மக்கள் உள்ள வந்துள்ளாமோ இல்லையோ? முதல் யுகத்தில் சக்தி அதிகமாக இருந்தது, தியானம் செய்து செல்லக்கூடியது. என்ன யாகத்தை விட தியானம் கஷ்டமானா? கண்டிப்பா கஷ்டம். யாகம் என்பது உடலால் செய்ய வேண்டியது. 5 நாள் 10 நாள் சிரமப்பட்டா போரும். மனதை கட்டுப்படுத்தி மனதை தூய்மையாக்கி இடைவிடாமல் தியானம் செய்வதென்பது மிக கடினமானது. அப்ப முதல் யுகத்தில் தியானம் செய்தால்தான் முக்தி கிடைக்கும். 2வது யுகத்தில் சற்றே குறைத்தார், அங்கு யாகங்களை செய்தாலே அந்த பலன் கிடைக்கும். 3வது யுகத்தில் யாகம் செய்வதற்கும் யாருக்கும் சக்தி இல்லை. துவாபரே அர்ச்சையன்னு, பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும்,
பூஜை செய்தால் போரும், அதே பலன் கிடைக்கும். யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்தில் அர்ச்சனை செய்வது கூட கடினமானது. அதனால் நாம சங்கீர்த்தனம் செய்தால் போரும். கிருத்தயுகத்தில் தியானத்தாலும், திரேதாயுகத்தில் யாகங்களாலும், துவாபர யுகத்தில் அர்ச்சனையாலும் எந்த பலனை அடைந்தார்களோ அதே பலனை இந்த கடினமான கலியுகத்தில் சுலபமான நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு அடையலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அது என்னமோ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளே நாம சங்கீர்த்தனம் கொஞ்சம் குறைவாகத்தான் உள்ளது. மற்றவர்கள் நன்றாக கொண்டாடுகிறார்கள். ஆழ்வார்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்தால் நாம சங்கீர்த்தனத்தை ஓஹோன்னு கொண்டாடுறா. மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன். கஜேந்திரன் அழைத்தவுடன் ஓடி வந்து பகவான் ரட்சித்தாரோ. அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து எம்மானை துள்ளி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். பகவானை பற்றி பாடணும், துள்ளி குதிக்கணும், தலையிடோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். அவ குதிக்கிறத பார்த்தா தலை வந்து பின்னாடி ஆசனத்துல இடிக்கணுமா. அப்படி ஆடிக்கொண்டு பகவானை பார்த்து கண்மூடித்தனமாக எல்லாரும் சிரிப்பாளே வேணா பைத்தியமானு சொல்லி கேலி செய்வார்கள். என்ன கவலைப்படாதே, அவர்கள் கேலி செய்து கை தட்டினாலோ இல்லையோ அதையே தாளமாக வைத்துக்கொண்டு நீ ஆடு. எத்தனை நாள் கேலி செய்யறான்னு நான் பாக்குறேன். 4 நாள் பண்ணுவாளா, 5 நாள் பண்ணுவாளா, நான் என்ன பண்ணாலும் இவர் பண்ணிட்டு தான் இருக்கார், சரி பண்ணிட்டு போகட்டும்னு விட்டுடுவா. ஆகையால் மக்கள் இருந்தாலும் சரி, மக்கள் இல்லாவிட்டாலும் சரி, அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, யாராவது கேலி செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இப்படி பகவானை பற்றி பாட வேண்டும். அப்படி பாடினால்தான் பிறவி பெற்ற பயன் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். 3வது பாசுரத்தில் தெரிவித்தாளோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று தெரிவிக்கிறாள். அதில் அழகான ஒரு கருத்து காட்டுகிறார். முதல் பாசுரத்தில் எல்லா பெண்களையும் வாருங்கோள் என்று அழைத்தாளோ இல்லையோ, போதுவீர் போதுமினோ நேரிழையீர், கோபிகைகள் அனைவரையும் அழைத்து நோன்பு நோற்பதற்கு வாருங்கள் என்று சொன்னாள். 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்று அவர்களை அழைத்தாள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே எவ்வளவு வாழ்ச்சி இந்த கோபிகைகளுக்கு, சாதாரண வாழ்க்கை அல்ல, நல்ல வாழ்ச்சியோடு இருக்கிறார்கள்னு சொன்னார். என்ன வாழ்ச்சி என்றால் 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. கோபிகைகளுக்கு இருந்த வாழ்ச்சி என்ன, என்ன சிறப்பு என்றால் பாகவதர்களுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு நாம சங்கீர்த்தனம் என்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் காண்பித்துள்ளார், ஆண்டாள் காண்பிக்கிறார், அனைத்து ஆழ்வார்களும் காட்டினார்கள். அப்ப அது கீர்த்தனம். 2வது கீர்த்தனம் செய்ய செய்ய தானாக பாபங்கள் விலகும். சிரவணம் அவரை பற்றி கேட்க வேண்டும். கீர்த்தனம் நாமாக பாடக்கூடிய நாம சங்கீர்த்தனமாகவும் இருக்கலாம். ஒருவருக்கொருவர் கதைகளை சொல்லிக் கொள்வது, அதுக்கு தான் சொன்னேன் பரஸ்பரம் போதையந்தகா. எனக்கு தெரிஞ்ச கதையை அவருக்கு சொல்லணும், அவருக்கு தெரிஞ்ச கதையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம். அவர் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த குடியில் பிறந்தார், எப்படி படித்துள்ளார், என்ன நடத்தை, இது எதையும் பார்க்காதே. என்னுடைய பக்தன் என்று இருந்தால் நீ அவனுக்கு ஞானத்தை பகிரலாம், அவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு சமமானவனாக நீ அவனை பாவிக்க வேண்டும் என்று பகவான் தெரிவிக்கிறார். அது கீர்த்தனம். 2வது. அடுத்தது விஷ்ணு ஸ்மரணம். அவரை பற்றி நினைக்க வேண்டும். எதற்கு நினைக்கணும்னால் அது உள்ளூர இருந்து கொண்டு நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டே வரும். ஹரிர்ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்தேவகி பாவகா என்று காட்டுகிறார்கள். பகவானை பத்தி நினைச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹரிஹி, தினமும் காலை எழுந்தவுடன் விழித்தவுடன் பகவானுடைய திருநாமத்தை 7 முறை சொல்ல வேண்டுமா. ஹரிஹி 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 என்று ஹரி என்ற நாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும்? ஹரிஹி ஹரதி பாபானி, நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் திருடி விடுகிறார். பக்தி யோகத்தை ஆரம்பித்தோம் இல்லையோ, பக்தி யோகம் தடைபடாமல் செல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நம்முடைய மனது தூய்மையானதாகவே தொடர வேண்டும். கர்மயோகம் பண்ணி மனசு தூய்மையாச்சு, ஞான யோகம் பண்ணி ஆத்மாவை புரிந்து கொண்டேன், இப்ப பக்தி யோகத்துக்கு வந்துட்டேன், கர்மங்களை விட்டுடலாமான்னால் கர்மத்தை விட்டால் மறுபடியும் அழுக்கு வந்து மூடின்றும். இன்னும் சம்சாரத்துல தானே இருக்கும். விருப்பு வெறுப்புகள், ரஜோகுண தமோகுணம் எல்லாம் கூடத்தான் இருக்கு. அப்பப்ப தொடச்சுட்டே இருக்கணும். ஒரு கண்ணாடி எடுத்து இன்னைக்கு தொடச்சிட்டு பார்த்து நெத்திக்கிட்டுட்டேன், திரும்ப நிட்டுட்டேன், வச்சுட்டேன். 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தால் அதுல மறுபடியும் அழுக்கு இருக்கதானே செய்யும். நான் தான் அன்னைக்கு தொடச்சேனே என்னால் அதோட இயற்கை அழுக்கு தொடைக்கப்பட்டால் மறுபடியும் வரும். அதே போலத்தான் இந்த மனசும்
அப்ப அப்பப்ப பாபங்களை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் விஷ்ணோ ஸ்மரணம், நினைக்க வேண்டும். நினைக்கும் பொழுது அந்த நாமத்துக்கு அர்த்தம் புரிந்து அல்லது அதனுடைய பெருமை தெரிந்துதான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. அதுதான் சொல்றார், துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. பகவானிடத்தில் நம்பிக்கையே இல்லாமல் ஒருவன் ஹரிஹி என்று சொன்னாலும் அவனுடைய பாபங்களையும் அந்த நாமம் போக்கும். அது எப்படி போக்கும்னால், அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு நெருப்பை தொட்டா சுடும்னு தெரியாது. அது போய் கையை வச்சுது, நெருப்பு சுடுமா சுடாதா? கண்டிப்பா சுடுமோ இல்லையோ? நெருப்பின் இயற்கை தொட்டவர்களை சுடுவது. அதே போலத்தான் நாமங்களின் இயற்கை சொன்னவர்களுக்கு பாபங்களை போக்குவது. அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா, நான் ஆசைப்படாமல் கூட அது சுடும் என்று தெரியாமல் கூட நெருப்பை தொட்டாலும் நெருப்பு சுடதான் செய்யும். அதே போல திருநாமங்கள் நம்மை புனிதமாக்கும் என்று தெரிவிக்கிறார். அப்ப விஷ்ணு ஸ்மரணம், அவரை பற்றி எழுந்தவுடன் நினைக்க வேண்டும், நாள் முழுவதும் நினைக்க வேண்டும். குறைந்தபட்சம் வேற தப்பான விஷயத்துல புத்தி போகாமல் காக்குமோ இல்லையோ, அதற்காக நினைக்க வேண்டும். அப்ப விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அவருடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்யறதுனால் அர்ச்சாவதாரம் இருக்கார், இல்லை நம்ம வீட்டிலேயே ஒரு பெருமாள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய திருவடிகளுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, அதை தொடச்சி விடுறதோ அலம்பி விடுறதோ, அதை நம் தலையால் தரிக்க வேண்டும்னு ஆழ்வார்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள். உன்ன நல்ல பகவானுடைய திருவடி இருக்கே, பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியில் மேல் பொதித்தாய் என்று பெரியாழ்வார் சொல்றார். பாண்டிய மன்னன் சென்று பெரிய மலைக்கு மேலே, பருப்பதம்னா பர்வதம் மலைன்னு சொல்றோமே, அதற்கு மேல் சென்று தன்னுடைய கொடியை நாட்டினாராம். அதை போல் உன்னுடைய திருவடியை என் தலையில் நீ வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். இதே போல நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். பகவான் மாரீச்சனை துரத்தி சென்று கொன்றாரோ இல்லையோ, கொன்று விட்டு மறுபடியும் வருகிறார். அப்போது லக்ஷ்மணனை சந்தித்தார். லக்ஷ்மணன் வந்து விட்டான்னு தெரிஞ்ச உடனே சீதைக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தெரிஞ்செடுத்து சீதையை சென்று பார்த்தால் அங்கும் காணவில்லை. ஆங்காங்கு சுற்றி திரிய தொடங்கினார்கள். அப்பொழுது வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது, ராமனுக்கு கால் வைக்க முடியல. லக்ஷ்மணன் ஓடி சென்று ஆங்காங்கிருந்த காய்ந்த இலைகளை எல்லாம் கொண்டு வந்து ராமன் சென்ற வழியில் போட்டு அதன் மேல் ராமனை நடந்து செல்ல வைத்தாராம். இப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த சமயத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேனே, இருந்திருந்தால் என்னுடைய தலையை கொடுத்து மேல ராமன் திருவடியை வைக்க சொல்லியிருப்பேனேன்னு சுவாமி ராமானுஜர் வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் நாம் இல்லாமல் போனோமே என்று பாசுரத்தில் தெரிவிக்கிறார்கள். அப்ப விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம் எப்பவுமே பண்ண முடியுமா? பகவான் கோயில் இருக்கார், நம்மளை போய் தொட விட்டுருவாளா? பாத சேவை எப்படி பண்றதுனால், சரி கையால் பாத சேவை செய்ய முடியாவிட்டாலும் மனதால் பாதங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை என்றால் அவர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாட வேண்டும். உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெரியாழ்வார் பாடினாரோ இல்லையோ, அவர் வேற ஒன்றும் பண்ணல, அதுக்கு ஆலவட்டம் வீசல, தீர்த்தம் சேர்த்து துடைத்து விடவில்லை. திருவடிக்கு அவர் பண்ண கைங்கரியம், இந்த திருவடி அழகு மாறாமல் என்றுமே இருக்க வேண்டும், உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, கண்ணெச்சில் படக்கூடாது, உனக்கு காப்பாக பல்லாண்டு பாடுவது. மங்களாசாசனம் மங்களாசாசனம் சொல்றாளே, சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்துவதுதான் மங்களாசாசனம் என்று பெயர். பெரியவர்கள் சிறியவருக்கு சொன்னால் அது ஆசீர்வாதம். சிறியவனாக இருந்தாலும் பெரியவனுக்கு சொன்னால், நாம பகவானை பார்த்து மங்களாசாசனம் பண்ணலாம், நீ நீடூழி வாழ வேண்டும், எந்த குறையும் இல்லாமல் உற்சவங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. அதுதான் பக்தனுடைய காரியம். அப்ப அது நான்காவது பாத சேவனம். நேரே பாத சேவனம் பண்ணார்கள், கோபிகைகள் செய்தார்கள். பகவான் ஒரு கோபிகையினுடைய மடியில தலையை வச்சு பாரான், இன்னொரு கோபிகையினுடைய மடியில காலை வச்சு பாரான். அந்த கோபிகைகள் காலை பிடித்து விடுவார்கள். ஏன் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் அனைவரும் திருப்பார்கடல்லே பகவான் சயனிக்கிறானே, வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி. பகவானுடைய அடி மிகவும் மென்மையானது. நாச்சிமார்களே மென்மையானவர்கள், பெண்கள் அதுவும் ரொம்ப சுகுமாரதிகளான பெண்கள், ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம், அவர்கள் கூட பகவானுடைய திருவடியை பிடிக்க வரும்பொழுது நம் கைப்பட்டு இந்த திருவடி கன்னி போய் விடுமோன்னு பயப்படுவார்களாம். கூசி பிடிக்கும் மெல்லடி, கூச்சத்தோடு பிடிப்பார்கள். கொஞ்சம் அழுத்திட்டா செவந்து விடுமா பகவானுக்கு திருவடி. அப்படி பார்த்து பார்த்து பாத சேவனம் செய்தார்கள். நம்மாலும் முடிந்தால் நம்ம வீட்டு பெருமாளுக்கு என்ன வேணாலும் பாத சேவனம் பண்ணலாம், முடியாவிட்டால் மனதால் செய்ய வேண்டும். விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம். எத்தனை வகையான மலர்கள் உண்டோ அவருக்கு தகுந்த மலர்களை கொண்டு அவர்களுக்கு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும்.
அதுவும் கிரமமாக செய்ய வேண்டும் என்பதுதான் அல்ல. ஆண்டாள் மேலே 5வது பாசுரத்திலே தூமலர் தூவி தொழுது என்று தெரிவிக்கிறார். தூய்மையான மலர்களை எடுத்து தொடுத்து பகவானுக்கு சாற்ற வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லவில்லை. தூவி எப்படி போட்டோங்கிறதுல இப்படி எடுத்து போட்டா கூட போறோம். ஆனால் மலர்களை சேர்க்க வேண்டும். அது வரிசையாக இருக்க வேண்டும், ஒரே அளவில் இருக்க வேண்டும். பச்சைக்கு அப்புறம் சிவப்பு, சிவப்புக்கு அப்புறம் வெள்ளை. இது எதையும் பகவான் எதிர்பார்க்கவில்லை. 4 மலர்களை பறித்து எது கிடைத்ததோ, உயர்ந்த தாமரையத்தான் வாங்கி அர்ச்சனை பண்ணணும் என்பதில்லை. எந்த மலர் கிடைத்ததோ பறித்து தூவி தொழுது, ஒரு கிரமமோடு இல்லாமல் எப்படி போட்டாலும் சரி, ஆனால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவர் தந்தையார் செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணந்தேன் 8 வகையான புஷ்பங்களை கொண்டு மாலை சமர்ப்பிப்பாராம் பெரியாழ்வார். அப்படி கைங்கரியம் செய்வது அர்ச்சனம் என்பது. அப்போ முதலிலே ஸ்ரவணம், அவரை பற்றி கேட்பது. அதற்கு மேலே கீர்த்தனம், அவரை பற்றி பாடுவது. விஷ்ணோஹோ ஸ்மரணம், இடைவிடாமல் நினைப்பது. பாத சேவனம், திருவடிகளுக்கு தொண்டு செய்வது. அர்ச்சனம், ஒரு புஷ்பத்தை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வது. வந்தனம், வந்தனம் என்றால் பொதுவாக நமஸ்கரிப்பது. அஞ்சலின்னு பண்றோமோ இல்லையோ, இது பெரிய ஆயுதமா. அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. பகவானுக்கு கருணையை வரவைக்க வேண்டும் என்றால் இந்த அஞ்சலிக்கு மேலான ஒரு வழியே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் இது என்ன அர்த்தம்? இப்படி பண்ண என்ன அர்த்தம்னால், என்னிடத்தில் கையில் ஒன்றும் இல்லை, கையில ஏதாவது இருந்தா இப்படி எடுத்துன்னு போவேனோ இல்லையோ, அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஏதாவது இருந்தால் அது ஒரு தட்டுல வச்சு இப்படி எடுத்துன்னு போவோம். கையை மூடிக்கொண்டால் என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. கர்மயோகம் இருக்கா? இல்லை. ஞான யோகம் இருக்கா? இல்லை. பக்தி யோகம் இருக்கா? இல்லை. நீ சொன்ன எந்த உபாயங்களும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை மட்டும் நிறைய உள்ளது. அதனால் உன் முன் வந்தேன். நீதான் கொடுக்க வேண்டும். கையை இப்படி வச்சுட்டு போனோம்னா அப்ப நான் இதை கொடுக்கிறேன், நீ முக்தியை கொடுன்னு கேட்கறதா ஆயிடும். கையை கூப்பிக் கொண்டால் இது பெரிய ஆயுதம். பகவான் அதற்கு கட்டுப்படுகிறார். க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. யாரெல்லாம் திருவேங்கடமுடையானை பார்த்து ஒரு முறை நமஹா என்று சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்ந்தே போகிறார்கள். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வான். வேங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. ஒரே ஒரு முறை வேங்கடத்து உறைவார்க்கு, திருவேங்கடத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நமஹா, நம என்னலாம் கடமை என்றால் நமஹா, எனக்கு நான் அல்லேன், நீதான் காக்க வேண்டும் என்று ஒரு முறை சொன்னால், நமஸ்காரம் தானே சொல்றோம், நமஹா என்பது சொல்வதுதான் நமஸ்காரம், வந்தனம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு முறை நமஹா என்று சொல்லிவிட்டான் என்றால் வேம் எல்லாம் எரிக்கப்படுகிறது. என்ன எரிக்கப்படுகிறது? கடன்கள். இதுவரைக்கும் எத்தனை பாபங்களை சேர்த்து வச்சிருப்போம், அதெல்லாம் தான் நமக்கு கடன். வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்கோம். இந்த கடனை எல்லாம் தீர்த்தால்தான் முக்தி அடைய முடியும், நாம தீர்க்க முடியாது. அதற்காகத்தான் பகவானிடத்தில் நமஹா என்று சொல்கிறோம். என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது, நீர்தான் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் வேம் கடங்கள், இதுவரை நீ செய்த பாபங்கள் அனைத்தையும் எரித்து விடுகிறார். அந்த சொல்லுக்கே அதான் அர்த்தம். வேங்கடம் வேங்கடம்னு சொல்றோமோ இல்லையோ, வேம் எரிக்கப்படும், கடன் பாபங்கள், இது ரெண்டையும் சேர்த்தாதான் வேங்கடம்ங்கிற சொல்லே வருது. அப்ப திருவேங்கடம் என்றால் நம்முடைய பாபங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய ஒரு இடம் என்று பொருள். அதனால்தான் சுக்ரீவன் வானரங்களுக்கெல்லாம் தான் ஆணையிட்டான். கிஷ்கிந்தையிலிருந்து 4 திசைகளிலும் வானர படை வீரர்களை அனுப்பினான் இல்லையோ, சீதையை தேடி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு குழுமத்துக்கு தான் வழியை சொல்லுகிறார். நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டால் இந்த இடம் வரும், அடுத்து இந்த இடம் வரும், அடுத்து இந்த இடம் வரும், அடுத்து திருமலை வரும், திருவேங்கடம் என்கிற ஸ்தானம் வரும், அங்கு சென்று தேட வேண்டாம், அங்கு சீதை இருக்க மாட்டாள், தாண்டி சென்று விடுங்கள்னு சொல்றார். ஏன் அங்க போய் தேட வேண்டாமா? அங்க வச்சிருந்தா என்ன பண்றதுனால் அது வேங்கடம். 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, ராவணன் சீதையை தூக்கி கொண்டு அங்கு சென்றிருந்தால் அங்கு கால் வச்ச அடுத்த நிமிஷம் அவன் பாபங்கள் எல்லாம் விலகி நல்ல புத்தி வந்திருக்கும், இதுக்குள்ள திருப்பி கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அது நடக்கவில்லை என்றாலும் இப்பொழுது நீங்கள் எல்லாம் திருவேங்கடத்துக்கு சென்றால் உங்கள் பாபங்கள் எல்லாம் விலகி நீங்கள் முக்தி அடைந்து விடுவீர்கள். எனக்கு உங்க முக்தி முக்கியம் இல்ல, சீதையை கண்டுபிடிக்கிறதா முக்கியம், அதனால் திருவேங்கடத்துக்கு செல்லாதீர்கள் என்று சுக்ரீவன் தெரிவித்தான். அப்பேற்பட்ட வேங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. ஒரு முறை நமஹா என்று சொன்னால்
பழைய பாபங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றன. அதோடு மட்டுமல்ல, வேம் கடங்கள் மெய் மேல்வினை முத்தமும், இதுவரை செய்த பாபங்கள் அழிச்சது மட்டும் அல்ல, மேல்வினை இதற்கு பின்னாலும் பாபம் பண்ண போறோமே, பகவானையே சரணம் என்று பற்றி விட்டாலும் கண்டிப்பா பாவம் செய்யத்தான் போகிறோம். இந்த உலகத்தில் ஏதாவது அறியாமலாவது பாபம் செய்ய போகிறோம். அந்த பாபங்களும் நம்மை தாக்காதபடி பகவான் பார்த்து கொள்கிறார், எரித்து விடுகிறார். ஆகையால் அது வந்தனம், நமஸ்காரம் செய்வது. நான் தாழ்ந்தவன், நீர் உயர்ந்தவர், நீர்தான் என்னை காக்க வேண்டும்னு பிரார்த்திக்கணும். அதுதான் வந்தனம் என்று தெரிவிக்கிறார். வந்தனம் தாஸ்யம், நான் தொண்டன், ஆகையால் தொண்டு செய்ய வேண்டும். அகிஞ்சித் குர்வதா சேஷத்துவ அனுபபத்திகி என்று தெரிவிப்பார்கள். நான் தாசன், நான் தாசன் என்று சொல்லிக்கொண்டே இருந்து தொண்டே செய்யாமல் இருந்தால் வெறும் வாய் வார்த்தை, மனதில் அடிமைத்தன்மையே பதியவில்லைன்னு அர்த்தம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।